இப்போது கேன்சர் வகைகளில் பிரஸ்ட் கேன்சரை தொடர்ந்து ப்ரிடாமினண்ட்டாக வரக்கூடிய நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகக்கூடிய அரௌண்ட் ஒரு 10% கிட்ட அஃபெக்ட் ஆகக்கூடிய கேன்சர் பார்த்திங்கன்னா ஓரல் கேன்சர், அதாவது மவுத் கேன்சர். இது மோஸ்ட்டாக மென் அண்ட் விமனை கம்பேர் பண்ணும்போது மென்னுக்கு தான் அது ப்ரிடாமினென்ட்லி அஃபெக்ட் ஆகுது. நிறைய பேர் டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது செயற்கை பற்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இல் ஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஃபுட்ஸ் மூலியமாக வந்து மவுத் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக வராது. பட் ஓரல் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு லம்ப் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு அல்சர் இருக்குன்னா. ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ஸ்ரீராம் கார்த்திக் தான் இருக்காரு. எஸ், வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. எஸ் சார். இப்போ வந்து மவுத் கேன்சர் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. முதல்ல மவுத் கேன்சர்னா என்ன, எதனால வருது சார்? இப்போது கேன்சர் வகைகளில் பிரஸ்ட் கேன்சரை தொடர்ந்து ப்ரிடாமினண்ட்டாக வரக்கூடிய நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அஃபெக்ட் ஆகக்கூடிய அரௌண்ட் ஒரு 10% கிட்ட அஃபெக்ட் ஆகக்கூடிய கேன்சர் பார்த்திங்கன்னா ஓரல் கேன்சர், அதாவது மவுத் கேன்சர். மவுத் கேன்சரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வகைகள் இருக்குது. அதையுமே வகைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் லிப்ஸில் வரலாம், டங்கில் வரலாம், சீக்ஸில் வரலாம், இல்லை கம்ஸில் வரலாம். டங் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நாக்குக்கு கீழே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, மேல் தாடையில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே தான் வாய் புற்றுநோயோட வகைகள். எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்டாக மென் அண்ட் விமனை கம்பேர் பண்ணும்போது மென்னுக்கு தான் மோர் நிறைய ப்ரிடாமினென்ட்லி அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் மவுத் கேன்சர். நிறைய பேர் வந்துட்டு இப்போ அதை ஸ்மோக் பண்ணுவாங்க, அது இல்லாமல் வந்துட்டு இந்த ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய அஃபெக்ட் ஆகுமா சார், இல்லை எப்படி சார்? அதாவது இப்போது வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும் அதோட அது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டொபாக்கோ, அதாவது புகையிலை வந்து 2 வகையில் இப்போ பயன்படுத்துகிறாங்க இல்லையா. ஒன்று வந்து புகை வடிவில், அதாவது பார்த்தீங்கன்னா சிகரெட்ஸ் ஸ்மோக் பண்ணுறது, சிகார்ஸ், பீடி, சுட்டா, அந்த மாதிரியான பழக்கங்கள்னால வரக்கூடிய புற்றுநோயும் இருக்குது. இன்னொன்று, அதே புகையிலையை வந்து ஒரு இடத்துல ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கைனி, மாவா, அந்த மாதிரியான புகையிலையே டைரெக்டாக வாய்க்குள்ளே ஸ்டஃப் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அதுவுமே வந்து புற்றுநோய்க்கு தான் வழிவகுக்குது. ஸோ அது மட்டும்தான், இப்போ புகையிலை மட்டும்தான் வந்து உங்களுக்கு மவுத் கேன்சருக்கு ரீசனா அப்படின்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. புகையிலையோடு சேர்ந்து ஆல்கோஹால் கன்சியூம் பண்ணும்போது அதோட வேகம் இன்னும் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் டூத், அது வந்து ரொம்ப நாளாக உங்களோட நாக்குலேயோ இல்லை சீக்ஸ்லேயோ ஸ்க்ராட்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதனாலேயும் உங்களுக்கு மவுத் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் டென்ச்சர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதாவது செயற்கை பற்கள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து இல் ஃபிட்டாக இருக்குது, உங்களுக்கு சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்குது. ஸோ அதனால் கேன்சர் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் மோரோவர் ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ், அதாவது ஹெச்பிவி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் கூட உங்களுக்கு வாய் புற்றுநோய் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு இந்த வாய் புற்றுநோய் வரதுக்கு முன்னாடி நம்ம உடம்புல இருக்கும் சார்? ஸோ வாய் புற்றுநோய் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக ஆரம்ப காலத்தில் அது பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். பட் அதனால தான் வந்து வாய் புற்றுநோயை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் வாய் புற்றுநோயை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அது 90% க்யூரபிள் தான் வாய் புற்றுநோயை பொறுத்த வரைக்கும். ஸோ அதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெட் அண்ட் ஒயிட் பேச்சஸ், உங்களோட நாக்கு மற்றும் வாய் பகுதிகளில் உங்களுக்கு ரெட் கலரில் ஒயிட் கலரில் பேச்சஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து மவுத் ஓப்பனிங் கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கும். சம்டைம்ஸ் ஜா பெயின் இருக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு அல்சர் இருக்குது அப்படின்னா அது ஒரு 2 to 3 வீக்ஸ் உங்களுக்கு அது ஆறாமலே இருக்கலாம். அந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கக்கூடியது தான். ஸோ அதை நம்ம ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிறதுனால நம்ம அதை வந்து ஈஸியாகவும் ட்ரீட் பண்ணலாம். நமக்கு வந்து இந்த கேன்சரை ஏர்லியாக ட்ரீட் பண்ணுறதுனால நம்மளோட இயல்பு வாழ்க்கையில் சில மாற்றங்கள் இருக்குமே தவிர நம்ம பெரிய அளவில் நம்ம பாதிக்கப்பட மாட்டோம், இது ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா. ஓகே சார், நீங்கள் வந்துட்டு அந்த ரெட் பேட்ச் ஒயிட் பேட்ச்னு சொல்லும்போது ரெட் பேட்சை கம்பேர் பண்ணும்போது ஒயிட் பேட்ச் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை ரெட் பேச்சஸ் அண்ட் ஒயிட் பேச்சஸ் அப்படிங்கிறதுமே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேன்சர், இது வந்து ப்ரீ கேன்சரஸ் லீஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கேன்சர் வந்து ஒரே நாளில்
ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதாவது நம்மளோட தசைகள் இருக்கு இல்லையா, அதோட நிறம் மாறும், அதோட குணம் மாறும், அதோட யூசேஜ் பர்பஸ் இருக்குல்ல, அது சேஞ்ச் ஆகும். அப்படி ஆகும்போது அது கொஞ்சம் நாட்கள் எடுக்கும் அந்த ப்ரீ கேன்சர் ஸ்டேஜ்லேருந்து கேன்சராக மாறுறதுக்கு. இதனோட அறிகுறிகள் தான் இந்த ஒயிட் அண்ட் ரெட் பேச்சஸ் சொல்லுவோமே தவிர, இது எல்லாமே ஈக்குவலி ரிஸ்க். ஒயிட் பேச்சஸாக இருந்தாலும் சரி, ரெட் பேச்சஸாக இருந்தாலும் சரி, இது ஒரு அப்நார்மல் கலரிங் இல்லையா. ஸோ நார்மல் கலரை விட இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுதுன்னா அது நம்ம கவனிக்கணும். அது ரெட் பேச்சஸாக இருந்தாலும் சரி, ஒயிட் பேச்சஸாக இருந்தாலும் சரி. ஓகே சார். இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபுட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஃபுட்ஸ் வந்துட்டு கரெக்டாக ஹெல்த்தியாக எடுத்துக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் டவுட் தான். அந்த மாதிரி ஃபுட்ஸ் மூலியமாகவே வந்துட்டு இந்த மவுத் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்கா சார்? ஃபுட்ஸ் மூலியமாக வந்து மவுத் கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டால் டைரெக்டாக வராது. பட் உங்களோட நியூட்ரிஷன் வந்து குறைபாடாக இருக்குது, உங்களுக்கு வந்து போதிய அளவு உங்கள் உடம்புல வந்து நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதோடு சேர்ந்து, அதாவது இந்த புகையிலை பழக்கம், ஆல்கஹால் ஆர் இந்த ஹெச்பிவி வைரஸாக இருக்கட்டும், அதனால் உங்களுக்கு உங்களோட இம்யூனிட்டியும் கம்மியாகுது இல்லையா. அப்போ உங்களுக்கு நியூட்ரிஷனும் பற்றாக்குறையாக இருக்கிறதுனால இதோட வேகம் அதிகமாக இருக்கும். இந்த புற்றுநோய் வரதுக்கான சான்சஸ் வந்து இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே சார். ஓரல் கேன்சரோட ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் என்ன சார்? ஓரல் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டேஜில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இருக்கு இல்லையா, அதில் எந்த ஸ்டேஜில் உங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்களோ அதை வச்சு உங்களோட ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஓரல் கேன்சரோட ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு லம்ப் ஃபார்ம் ஆகிருக்கு, இல்லை ஒரு அல்சர் இருக்குன்னா சர்ஜிக்கல் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டு நம்ம we will be recommending and we will be advising the patient. அதுக்கப்புறமா சீரீஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் அவங்க அண்டர்கோ பண்ணணும். அதாவது கீமோதெரப்பியாக இருக்கட்டும், ரேடியோ தெரப்பியாக இருக்கட்டும், இல்லை காம்பினேஷன் தெரப்பி, அதாவது சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு கீமோதெரப்பி, சர்ஜரிக்கு அப்புறமா ஒரு ரேடியோ தெரப்பி, இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கூட நம்ம தெரப்பி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ஓரல் கேன்சரில் தான் அவங்கள கண்டிப்பாக நம்ம இதனால தான் அவங்கள நம்ம ரிவர்ட் பண்ண முடியும், இயல்பு வாழ்க்கைக்கு அவங்கள மாற்ற முடியும். ஆனால் கூட சர்ஜரின்னு ஒரு ஆப்ஷன் வரும்போது, இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டங்கில் உங்களுக்கு வந்து ஓரல் கேன்சர் இருக்குன்னா we may be able to remove part of the tongue also sometimes. அப்படி வரும்போது அவங்களோட இயல்பு வாழ்க்கையை தொடர முடியுமா, நார்மல் லைஃப் ஸ்டைல் அவங்க லீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவங்க வந்து ஒரு மார்பிடிட்டி ஸ்டேஜில் தான் இருப்பாங்க. அதாவது சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும், சரியாக பேச முடியாது, சாப்பிட்றதுல உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரியான நிறைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் வந்துடும். அதாவது நீங்கள் சர்ஜிக்கல் ஆப்ஷன் போகும்போது, பட் வி ஹேட் நோ அதர் கோ. உங்களுக்கு அந்த கேன்சர் வந்துருச்சு, அதுவுமே வந்து ப்ரிவென்டபிள் இல்லை, ஒரு 3rd to 4th ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா சர்ஜரி வில் பி தி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார். ஹெச்பிவி வைரஸ்மே வந்துட்டு வாய் புற்றுநோய்க்கு வந்துட்டு ஒரு மெயின் ரீசன்ற மாதிரி சொன்னீங்க. முதல்ல இந்த ஹெச்பிவி வைரஸ்னா என்ன சார்? ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிறது வந்து வாய் புற்றுநோய் எப்படி வருதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஓரோஜெனிட்டல் செக்ஸ். இந்த ஓரோஜெனிட்டல் செக்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, ஹெச்பிவி வைரஸ் வந்து இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் டு தி ஓரல் கேவிட்டி. அந்த ஹெச்பிவி வைரஸ் அப்படிங்கிறது கேன்சருக்கு கண்டிப்பாக வழிவகுக்கும். ஓகே சார். என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இது பண்ணுவீங்க சார்? ஸோ இந்த ஹெச்பிவி வைரஸ்க்குமே அதே தான். இப்போ கேன்சர் அப்படிங்கிறதுனாலே நமக்கு வந்து சர்ஜரி ஆப்ஷன் இருக்கும், ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி அண்ட் சம்டைம்ஸ் காம்பினேஷன் தெரப்பியும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சரி, மக்கள் வந்து புற்றுநோயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, வாய் புற்றுநோயிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்துட்டு எதை மாற்றிக்கிட்டா நல்லது சார்? இப்போ புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது வந்து 90% ப்ரிவென்டபிள். அதை வந்து நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னும்போது ஒரு ரெகுலர் செக்கப் எடுக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க, உங்களுக்கு புகையிலை பழக்கம் இருக்குது, அதுவும் நீங்கள் க்ரானிக் ஸ்மோக்கராக இருக்கீங்கன்னா, அது இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டை நீங்கள் கம்மி பண்ணணும். மீன் வாயில் நீங்கள் ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஒரு ஜெனரல் செக்கப் எடுக்கிறதுனால உங்களுக்கு இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ப்ரீ கேன்சரஸ் லீஷன்ஸ் இருக்குது, அதாவது ரெட் ஒயிட் பேச்சஸ் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வாய் வந்து லிமிட்டட் மவுத் ஓப்பனிங் சொல்லுவாங்க, வாய் திறக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜஸில் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நான் ஹீலிங் அல்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கே தெரியாமல் சில அல்சர்ஸ் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக இருக்கும், உங்களுக்கே தெரியாமல், அந்த மாதிரி ஸ்டேஜஸை நீங்கள் ஒரு ஜெனரல் செக்கப் எடுக்கிறது மூலிமா நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்டாக ஓரல் கேன்சர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணுறது டென்டிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ் தான். ஸோ அதனால் எவ்ரி 6 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி ஜெனரல் செக்கப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ப்ரிவென்ட் ஓரல் கேன்சர். அதோட பேரே வந்து ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங் தான். ஓகே சார். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.